அனைவருக்கும் அன்பான ஒரு காலை வணக்கம். அனைவர்களுடைய வாழ்வியல் அனைத்து வகையிலுமே வெற்றிகளும் சந்தோஷங்களும் நிறைந்திருக்க எல்லாம் வல்ல நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட குணாதிசயங்கள் கோபக்காரர்களாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது கோபக்காரம்னா கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கோபப்படுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களோட குணம் நல்லதாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை நட்சத்திரக்காரோட குணாதிசயங்கள் என்னென்னவாலாம் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை தீர்வு கொள்வது எப்படி அப்படின்ற விஷயத்தை எல்லாமே பின்னாடி நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போவுமே அவங்க பிறந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்க, பிறந்த ஊர்லேயும் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த ஊரில் பிறந்திருக்காங்கன்னா வேற ஒரு ஊரில் தான் அவங்க வாலிபம் செய்கிறதோ, ஒரு குடும்பம் நம்ம செய்கிறதோ, இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் தான் எல்லா விஷயத்தையுமே ஏற்பட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாத அவங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் எது நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த நேரம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம், ஒரு மணி நேரம் கழித்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே இருக்காது. அந்த விஷயத்தை அப்போவே செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டவர்கள் தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அப்படி எடுத்துக்கலாம். சித்திரை நட்சத்திரம் ஆணுக்கு மிகவும் சிறந்த நட்சத்திரம். பெண்கள் ஒரு நட்சத்திரம் பார்த்தா பெண் குழந்தை சித்திரையில் பிறந்து அது சிறப்பை கொடுக்காது. அதே சித்திரை நட்சத்திரத்தில் ஆண் பிறக்கிறார் அப்படின்னா அந்த ஆணுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான யோகமும் உருவாக்கி கொடுக்கும் அப்படி எடுத்துக்கலாம். கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னா அடக்கி ஆளக்கூடிய தன்மை இந்த சித்திரை நட்சத்திரக்காரன் உண்டு. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய கணவரை அடக்கி ஆளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக அந்த பெண் திகழ்ந்து வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இவங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் மிகப்பெரிய ஒரு திருப்தியாக அவங்களுக்கு இருக்காது. இவ்வளோதானா, இவ்வளோ சீக்கிரமே முடிஞ்சு போயிடுச்சா, இல்லை நிறைய விஷயத்தில் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம், தெரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு அவங்க வாழ்வில் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் அவங்க சிறப்பையே கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எந்த விஷயத்தில் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த பங்கு சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான விஷயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படும். பங்கு சந்தை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்க முதலீடு செய்தார்கள் அப்படின்னா அதில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு கொடுக்கும். இவருக்கு ஆக்கும் சக்தி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பொருளை பார்த்தா உருவாக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது திறம்பட செய்து முழுமையாக முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். இவங்களுக்கு எப்பவுமே அடக்கியாலும் திறமை உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அனைத்தையுமே அடக்கி அந்த விஷயத்தை இவருடைய அதிர்ஷ்ட தரக்கூடிய தெய்வங்கள் பார்த்தோன்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சக்கரத்தாழ்வாரை பார்த்தோன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்கி வர்றதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவங்க வாழ்வில் எப்பவுமே கர்வமாக கொண்டவர்களாக இருப்பாங்க, கர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே அசால்ட்டு குணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கர்வமாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இவங்களுக்கு இந்த துணிக்கடை பலசரக்கு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு தொழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய லாபத்தையும் கொண்ட நட்சத்திரக்காரர்களாக இவர்கள் அமைவாசிகள் ஏற்படும். இவர்கள் ஒன்றை விற்று ஒன்றை வாங்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதாவது 100 ரூபாய் பொருளை விற்றுட்டு 1000 ரூபாய் கொண்ட பொருளை வாங்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அமையக்கூடிய ஏற்பாடு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க வெளி உலக நட்புன்றது அதிகமாக இருக்கும். உள்ளூரில் இருக்கக்கூடிய நண்பர்களை விட வெளியூர் நட்பு வெளிவட்டார நட்புகள் இவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரங்களோட அதிகமான நட்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரங்களோட அதிகமான நட்பு கொண்டு அவர்கள் மூலியமாக எல்லா வகையிலுமே மேன்மை தரக்கூடிய வகையில இவங்களுக்கு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க அதிகமாக இந்த வாசனை பொருட்களை விரும்பக்கூடியவர்கள். எப்படின்னா சென்ட் அடிப்போம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வாசனை திரவியத்தை டெய்லியுமே பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்களாகவும் இவங்க அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜாதகத்தில் நீண்ட ஆயுள் கொண்டவர்களும் இவர்கள் தான்.
இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னாவே நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தீர்க்க ஆயுள். அவங்களுக்கு இந்த காப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை வந்து இந்த துர்மரணம் அடைகிறதோ அது மாதிரி சூழ்நிலைகள் மிக 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 குறைவாக தான் இருக்குமே தவிர அதிக நாட்கள் வாழக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் அது மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க வீட்டில் வந்து பெண் புலி அப்படின்னு ஒரு படத்தை வந்து தினமும் அவங்க அதை காலை எந்திரிச்ச உடனே அதை பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க வந்து இந்த தேநீர் காப்பி இது மாதிரியான திராட்சை உலர் திராட்சை இது மாதிரி சாப்பிட்டுட்டு எந்த ஒரு காரியத்தை செய்யறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். இப்போ யாருக்காச்சும் ஒரு பணம் கொடுத்துருக்குறோம் அது வரவே இல்லை அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு போகிறதுனாலையோ ஒரு திராட்சை உலர் திராட்சை சாப்பிட்டு போய் அந்த பணத்தை திருப்பி கேட்கறதுனால கட்டாயம் அந்த ஒரு பணம் வசூலாகிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தெய்வ அனுகூலம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கணும் போது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுனால மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்கும். தெய்வ சக்தி தெய்வத்தினால் அனுகூலம் தெய்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமாளை வந்து வழிபாடு செய்கிறதுனாலையும் முனியப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுனாலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தினம் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை படம் சொல்லுவோம் இல்லையா, 7 குதிரை ஓடுற மாதிரி இந்த வெள்ளை குதிரை இருக்கிற மாதிரி அது மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்பட வேண்டும்னா இந்த குதிரை படத்தை பார்ப்பதனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் சிறப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. சரி, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமோ சப்போர்ட் தராத நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிடம் அவிட்டம் இந்த நட்சத்திரம் எப்பவுமே உங்களுக்கு வந்து பார்த்தா மிக சப்போர்ட்டாகவும் இருக்கவே இருக்காது. அந்த நட்சத்திர நாட்களில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வந்து டிராபேக் ஆகிடுமா தவிர அதுலேருந்து மேன்மை தரவே தராது. இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி அசுவினி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் இது போன்ற நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியத்தை செய்தாலும் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் எந்த விதமான ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற சொல்லி தினம் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை இத்துடன் நிவர்த்தி செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.